பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாருங்க 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற, நல்லா கவனிச்சு பாருங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து பவுலுக்கு கொடுக்கிற ஒரு வசனம், வாக்கு தத்தம் கூட சொல்லலாம். எதனால அப்படின்னா, மேல இருக்கிற 2 வசனத்தை வாசிச்சு பாருங்க. பவுலுக்கு ஒரு சின்ன முள் என்னும் பலவீனம் கொடுக்கப்படுகிறது. அந்த முள் என்னும் பலவீனம் தன்னை விட்டு நீங்கும்படி 1 தடவை 2 தடவை இல்ல 3 தடவை தேவசமத்துல ஜெபிக்கிறார். நம்ம போல இல்ல, ரொம்ப ஆழமான ஜெபத்தை செய்யறாரு. 3வது முறை ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் பேசுறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, நான் நீக்க மாட்டேன், இதோ நீ பலவீனப்படுற நேரத்துல, நீ குறைவுபடுற நேரத்துல என்ன நீ தேடு, நான் உன்னை நிறைவாய் மாற்றுவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். இந்த வார்த்தையை பவுலு கொடுக்கிறார். ஏன் இதை கொடுக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி காரியங்களை அனுமதி கொடுப்பாரு. அந்த டைம்ல தேவனை நம்ம தேடிக்கொண்டே இருக்கணும், அதுதான் ஆண்டவருக்கு தேவை. ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க செய்யற தப்பு என்ன தெரியுமா? ஒரு சின்ன காரியம் குறை வச்சுட்டார் அப்படின்னா நம்ம தூஷிக்கிறோம் ஆண்டவரை. அதுக்கு மாறாக நம் தேவனை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். நேற்று கூட நான் யோபுவை குறிச்சு நான் சொன்னேன். இந்த பவுல் தன்னுடைய பலவீனத்தை குறித்து ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு பவுல் என்ன செய்யறாரு பாருங்க, தன் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். அவருடைய பயமே அற்று போயிற்று. தேவனை துதித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வேலையை, ஊழியத்தை சரியா செய்யறாரு. அதே போலதான் நாமும் கூட, பிரியமான ஜனமே, கர்த்தர் நம்ம கொடுத்த காரியங்களை சரியா செய்யணும். ஒரு சில பலவீனங்கள், ஒரு சில முட்கள் இருக்குமானால் அதை நீங்க தேவசமத்துல ஜெபம் பண்ணுங்க. அதை பெருசா பார்த்து நீங்க புலம்பாதீங்க, அதை நினைச்சே கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஏற்ற சமயத்துல அந்த முள்ளை நீக்குவார். இல்ல அப்படின்னா அந்த குறையில, அந்த பலவீனத்துல நமக்கு பலன் தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதை நீங்க தெரிஞ்சுக்குங்க. கர்த்தர் இந்த நிமித்தம் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. பவுலை மீட்டுக்கொண்டவர் நம்மையும் மீட்டுக்கொள்ள ஆவலாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. God bless you.